பகவான் ராமகிருஷ்ணரை பார்ப்பதற்கு அடிக்கடி விவேகானந்தர் வருவார். ராமகிருஷ்ணர் எப்பொழுதுமே பவசமாதி. பவசமாதி என்றால் டிரான்ஸ், தன்னை மறந்த ஒரு நிலை. பல சந்தர்ப்பங்களில் ராமகிருஷ்ணருக்கு அத்தகைய ஒரு நிலை எளிதில் கைகூடும். அத்தகைய ஒரு பாவ சமாதியில் மூழ்கியவராக, தன்னை மறந்தவராக, அத்தகைய ஒரு இறை அனுபவத்தில் முழுவதுமாக திளைத்தவராக இருப்பார். ராமகிருஷ்ணரை சாதாரணமாக தரிசனம் செய்யும் பொழுது ஒரு விதமாக இருப்பார். இப்பொழுது பாவ சமாதியிலே அவரை பார்த்தோமானால் அவருடைய முகம், உடம்பு, கண்கள் எல்லாவற்றிலும் அத்தகைய அந்த தெய்வ தன்மையானது ஒளிவிட்டு அப்படி மிளிரும். ஏதோ ஒரு ஆனந்தம், ஏதோ ஒரு தெய்வத்தன்மை. நமக்கு அது புரியாவிட்டாலும் கூட ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கின்றது என்று தெரியும். கல்கத்தா சென்று ராமகிருஷ்ணர் வாழ்ந்த அறை இருக்கின்றது. அந்த வாழ்ந்த அறையிலே அடிக்கடி ராமகிருஷ்ணர் இத்தகைய பாவ சமாதியில் மூழ்கி எப்பொழுதும் இறைவனுடைய அத்தகைய ஒரு தியானத்திலேயே, இறை சிந்தனையிலேயே ஆழ்ந்து இருப்பார். ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படித்தவர்களுக்கு இதை அறிந்திருப்பார்கள். சுவாமி விவேகானந்தர், அவருக்கு நரேந்திரன் என்று பெயர், ராமகிருஷ்ணருடைய அவருடைய காரியங்களை உலகத்திற்கு செய்வதற்காக வந்தவர். அவதார புருஷர்கள் எப்பொழுதும் 2 பேராக வருவார்கள். ஒருவர் இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய காரியத்திற்காக சங்கல்பம் செய்து கொண்டு தவம் ஏற்றுவார், மற்றொருவர் செயலாற்றுவார். ராமகிருஷ்ணர் அத்தகைய தவம் ஏற்றி எதை உலகத்திலே செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதைத்தான் சுவாமி விவேகானந்தர் செயலாற்றினார், செயல்படுத்தினார். ஆளவந்தார் உலகத்திலே எதை ஸ்தாபிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதைத்தான் எம்பெருமானார் ராமானுஜர் செயலாற்றினார், செயல்படுத்தினார். மகா புருஷர்கள் 2 பேராக வருவார்கள். ராமகிருஷ்ணர் அடிக்கடி தன்னை பார்க்க வருபவர்களிடம் இறைவனை பார்க்கலாம், இறைவனுடன் பேசலாம், நான் சொல்வது உண்மை, நீ என்னை எப்படி பார்க்கின்றாயோ அப்படி இறைவனை பார்க்கலாம், தியானத்தில் அல்ல, கனவில் அல்ல, நான் எப்படி உன் கூட பேசுகின்றேனோ அது மாதிரி இறைவனுடன் பேசலாம் என்று சொல்லுவார். அப்பொழுது நரேந்திரன் அவற்றை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பார். நரேந்திரனோ இளைஞர். அவருக்கு அப்பொழுது தீராத ஒரு வேட்கை, ஒரு கேள்வி, இறைவன் இருக்கின்றானா, இறைவனை பார்க்க முடியுமா, இறைவனுடன் பேச முடியுமா என்று ஒரு தீராத ஒரு வேட்கையுடன் கூடிய ஒரு தேடல் அவரிடம் இருந்தது. பலரை சந்திப்பார், பலரிடம் இதை பற்றி பேசுவார், கேட்பார். அவர்கள் சொல்லக்கூடிய எந்த பதிலும் அவருக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை. சிலர் இறைவன் என்பது பார்க்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல, உணரக்கூடியது என்பார்கள். அது சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல என்று சொல்லுவார்கள். நான் அனுபவத்தில் பார்த்து விட்டேன், நீயும் பார் என்று சொல்லுவார்கள். சில பேர் சாஸ்திரங்களிலிருந்து மேல்கோள் காட்டி இந்த உபனிஷத்தில் இப்படி சொல்லியிருக்கின்றது, பிரம்மசூத்திரத்தில் இப்படி சொல்லியிருக்கின்றது என்று சொல்லுவார்கள். விவேகானந்தருக்கு எவ்வளவோ பேரை பார்த்தார், எவ்வளவோ பேரிடம் கேள்விகள் கேட்டார், பேசினார், எதுவுமே சமாதானத்தை கொடுக்கவில்லை. ஆனால் ராமகிருஷ்ணரோ மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்காதவர். தன்னுடைய தாய்மொழி வங்காள மொழியில் கூட அவருடைய பெயரை அவருக்கு சரியாக எழுதத் தெரியாது. இவ்வளவு அறிவாளியான நரேந்திரன் அத்தகைய ராமகிருஷ்ணரிடம்தான் தன்னை ஆத்ம சமர்ப்பணம் செய்து கொண்டார். ஏன்? அறிவை காட்டிலும் அனுபவம் பெரியதல்லவா? அத்தகைய அனுபவம் வாய்ந்தவராக ராமகிருஷ்ணர் இருப்பதால் அத்தகைய நரேந்திரன் ராமகிருஷ்ணரிடம் தன்னை ஆத்ம சமர்ப்பணம் செய்து கொண்டார், சரணாகதி செய்தார். நரேந்திரன் அடிக்கடி வந்து சென்று கொண்டிருக்கின்றார். நரேந்திரனுடைய தந்தை இறைவனுடைய திருவடியை அடைந்து விட்டார். அப்பொழுதுதான் குடும்பத்தினுடைய சூழ்நிலை அவருக்கு நன்றாக புரிய வருகின்றது.
இவ்வளவு நாட்கள் அங்கு செல்வதும் இங்கு செல்வதும் இறைவன் இருக்கின்றானா, யார் நமக்கு இறைவனை காண்பிப்பார், இறைவன் இருப்பது உண்மையா என்று தேடல் இப்படியும் அப்படியுமாக அலைந்து கொண்டு கல்லிருட்டி செல்வதுமாக அவருடைய வாழ்க்கை சென்று விட்டது. இப்பொழுதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு யதார்த்தத்தை உணர்கின்றார். குடும்பமும் கடனுடைய சுமையில இருக்கின்றது. தாயார் பெரிய பொறுப்பு, என்ன செய்கின்றது என்று தெரியவில்லை. நேராக ராமகிருஷ்ணரிடம் வருகின்றார். ராமகிருஷ்ணரை பார்த்து, நீங்கள் கடவுளுடன் பேசுகின்றீர்களா, கடவுளை பார்க்க முடியுமா, கடவுளை பார்ப்பது பேசுவது என்பதெல்லாம் உண்மையா என்று கேட்கின்றார். ராமகிருஷ்ணர் சொல்கின்றார், சந்தேகம் என்ன, நீ என்னை எப்படி பார்க்கின்றாயோ அப்படி கடவுளை பார்க்கலாம், நீ என்னுடன் எப்படி பேசுகின்றாயோ அப்படி கடவுளுடன் பேசலாம் என்று சொன்னவுடன் நரேந்திரன் கூறுகின்றார், என்னுடைய குடும்பம் கடன் சுமையில் இருக்கின்றது, எப்படியாவது உங்கள் கடவுளிடம் நீங்கள் பேசும் பொழுது சொல்லி என்னுடைய குடும்பத்திற்கு அருள் செய்ய சொல்லுங்கள் என்கின்றார். ராமகிருஷ்ணர் சொல்கின்றார், நான் எதற்கு சொல்ல வேண்டும், நீயே இறைவனிடம் கேள், நீங்கள் இறைவனை எனக்கு காண்பியுங்கள், நான் அந்த இறைவனிடம் கேட்கின்றேன். ராமகிருஷ்ணர் இன்று இரவு 12 மணிக்கு பவதாரிணி என்ற காளி கோவிலுக்கு செல், தேவி உன் முன்பாக தோன்றுவாள், அந்த தேவியிடம் உன்னுடைய பிரார்த்தனையை நீயே கேட்டுக்கொள் என்கின்றார். நரேந்திரன் குருநாதர் சொன்னது போல இரவு 12 மணிக்கு பவதாரிணி என்ற காளி கோவிலுக்குள் செல்கின்றார். குருநாதர் சொல்லியபடி அந்த தேவி நரேந்திரன் முன்பாக பிரத்யட்சமாகின்றாள். அந்த தேவியிடம் தன்னுடைய வாழ்க்கையில் தூய்மையான பக்தி, வைராக்கியம், ஞானம் சித்திக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். தன்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை, கடன் இவைகளை பற்றி தானே கேட்க வேண்டும் என்று வந்தார். ஆனால் அவைகளை கேட்கவில்லை. ராமகிருஷ்ணரிடம் ஓடி வருகின்றார். குருதேவர் கேட்கின்றார், காளியை பார்த்தாயா? தேவி என்ன சொன்னாள்? தேவியை பார்த்தேன், தேவியிடம் தூய்மையான பக்தி ஞான வைராக்கியத்தை கேட்டேன். குடும்ப சூழ்நிலையை பற்றி சொல்லவில்லையா, கடன் சுமையை பற்றி சொல்லவில்லையா? மறந்து விட்டேனே, ஓடு, மறுபடியும் தேவி வருவாள், பிரார்த்தனை செய். மீண்டும் செல்கின்றார் கோவிலுக்கு. தேவி பிரத்யட்சமாகின்றாள். தேவியை பார்த்தவுடன் மீண்டும் எனக்கு தூய்மையான பக்தியும் ஞான வைராக்கியத்தையும் கொடு என்று பிரார்த்திக்கின்றார். குருதேவரிடம் ஓடி வருகின்றார். குருதேவர் கேட்கின்றார், இந்த முறை தேவியை பார்த்தாயா, என்ன பிரார்த்தனை செய்தாய், உன்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலையை எடுத்து சொன்னாயா? இல்லை, மறந்து விட்டேனே, இந்த முறையும் நான் தூய்மையான ஞான பக்தி வைராக்கியத்தை தான் கேட்டேன் என்கின்றார். குருதேவர் 3வது முறையாக அனுப்புகின்றார். 3வது முறையும் அவர் பவதாரிணியினுடைய கோவிலுக்கு செல்கின்றார். தேவி பிரத்யட்சமாகின்றால். தேவி முன்பாக தனக்கு தூய்மையான ஒரு பக்தியும் ஞானமும் வைராக்கியமும் ஒழுக்கத்துடன் கூடிய ஒரு வாழ்க்கையும் ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். குருதேவரிடம் வந்தவுடன் குருதேவர் கேட்கின்றார், என்ன கேட்டாய்? தூய்மையான ஞான பக்தி வைராக்கியத்தை கேட்டேன். குடும்பத்தை பற்றி கேட்கவில்லையா? கேட்கவில்லை. மீண்டும் செல்கின்றாயா? வேண்டாம். ஏன்? எனக்கு என்னவோ தேவியை பார்த்தவுடன் என்னுடைய குடும்பம், என்னுடைய கவலைகள், கடன் சுமை இவையெல்லாம் மறந்து விடுகின்றன. நான் கஷ்டப்பட்டு அத்தகைய ஒரு சிந்தனையை கொண்டு வந்தாலும் கூட தேவியிடம் அதை கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கின்றது. என்ன வெட்கம்? ஒரு பெரிய மகாராஜா, ஒரு பெரிய தேசம், அந்த தேசத்திற்கு ஏக சக்கராதிபதி, அவர் ஒருவரே ராஜா. அந்த ராஜாவிடம் முன்பாக நாம் இருக்கின்றோம். எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர் அந்த ராஜா. அந்த ராஜா நம்மை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் என்ன கேட்பது? ராஜா, எனக்கு சிறிது உப்பு கொடுங்கள், அல்லது ஒரு அரை கிலோ கொத்தரங்காய் கொடுங்கள், கத்திரிக்காய் கொடுங்கள் என்றால் ஒருவன் கேட்பான். அந்த அரசனை பார்த்து அந்த அரசன் கொடுக்கக்கூடிய உயர்ந்த பொருட்களை அல்லவோ ஒருவன் யாசிக்க வேண்டும். அதுபோல் தெய்வத்தை நேரில் பார்த்து யாராவது குடும்ப சுமை, கடன் பற்றி பேசுவார்களா? அது ஏதோ காலக்கிரமத்திலே சரியாகிவிடும். சற்று வசதி வந்தால் மாறிவிடும், படித்தால் ஒரு உத்தியோகம் கிடைத்தால் மாறிவிடும். ஆனால் இறைவனால் தவிர
குருநாதருடைய கிருபை இல்லாமல் ஒருவனுக்கு ஞானமோ பக்தியோ தியானமோ வைராக்கியமோ கைகூடவே கூடாது. மற்றதெல்லாம் இயற்கையில் நடந்துவிடக்கூடிய ஒன்று. ஆனால் ஞான பக்தி வைராக்கியம் என்பது இறைவனாலும் குருநாதராலும் மட்டும்தான் கொடுக்கக்கூடிய ஒன்று. அவர்களால் கொடுக்கக்கூடிய அதை அவர்களிடம் இருந்து பெற்றுக் கொள்ளாமல் உலக சுகங்களையோ உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவோ பிரச்சனைகளை அவர்களிடம் சொல்லுவது சுவாமி விவேகானந்தர் சொல்லுகின்றார். தேவியிடம் அவற்றை எல்லாம் பிரார்த்திப்பதற்கு எனக்கு மிகவும் வெட்கமாக இருக்கின்றது என்கின்றார். ஒரு சமயம் திருவண்ணாமலையிலே ரமணர் இருந்தார். ராமகிருஷ்ணருடைய புத்தகங்களை படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும். அடிக்கடி ராமகிருஷ்ணர், நான் கடவுளுடன் பேசுகின்றேன், கடவுளை பார்க்கின்றேன், நான் பார்ப்பது போல் நீங்களும் பார்க்க முடியும் என்று தன்னுடன் வரக்கூடியவர்களிடமெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார். ஒரு காலகட்டத்தில் சுவாமி விவேகானந்தருக்கு, இப்பொழுது நான் சொன்னேனே அதுபோல் ராமகிருஷ்ணர் காளியை, பவதாரிணியை, தேவியை நேருக்கு நேர் காண்பித்து கொடுத்தார். இது குருதேவர் ராமகிருஷ்ணருடைய புத்தகத்தில், அது சுவாமி சாரதானந்தா எழுதிய ஒரு புத்தகம், குருதேவருடைய வாழ்க்கை சரித்திரம். வாழ்க்கை சரித்திரத்திலே அந்த சம்பவம் இருக்கின்றது. அதை படித்துவிட்டு பலரும் என்ன நினைக்க ஆரம்பிப்பார்கள், நமக்கும் அப்படி ஒரு குருதேவர் கிடைத்தால், விவேகானந்தர் காளியை பார்த்தது போல், தேவியை பார்த்தது போல் நாமும் இறைவனை பார்த்து விடலாமே, அப்படி இறைவனை காட்டக்கூடிய குரு நமக்கு யாராவது இருப்பார்களா என்று பலர் சிந்திப்பது உண்டு. அப்படித்தான் திருவண்ணாமலையில் பகவான் ரமணர் இருந்தார். பகவான் ரமணர் பெரும்பாலும் மௌனமாகவே இருப்பார், அரிதாகத்தான் பேசுவார். அவர் பேசக்கூடிய அந்த ஓரிரு வார்த்தைகள் கூட மிகவும் உபயோகமானதாக இருக்கும், பொருள் பொருந்தியதாக இருக்கும், வேதாந்தமாக இருக்கும். ஆனால் பெரிய சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை ஓரிரு வாக்கியங்களிலே சொல்லிவிடுவார். அந்த இளைஞர் ரமணாசிரமத்திற்கு வந்தார். ராமகிருஷ்ணரை போன்று ரமணரும் அத்தகைய மகாத்மா, பெரிய ஞானி, இறைவனை உணர்ந்தவர் என்பது அவருக்கு தெரியும். குருதேவர் ராமகிருஷ்ணர் புத்தகங்கள் எல்லாம் படித்திருக்கின்றார் அல்லவா. அதனால் பகவான் ரமணரை அணுகி, ராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தருக்கு கடவுளை காண்பித்தாராமே, அதுபோல் நீங்களும் எனக்கு கடவுளை காண்பிக்கலாமே, நீங்களும் எனக்கு கடவுளை காண்பிக்க வேண்டும் என்றார். பகவான் ரமணர் அவரை பார்த்து சிரித்துக் கொண்டே அழகான ஒரு பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார் என்றால், கேள்வி கேட்பவர் சுவாமி விவேகானந்தரை போல் இருக்கக்கூடியவராக இருந்தால் கடவுளை காட்டலாம். விவேகானந்தருடைய நிலை எத்தகையது? அவர் உண்மையினுடைய மறுவடிவம், நேர்மையினுடைய மறுவடிவம். அத்தகைய விவேகானந்தர் உண்மையிலேயே தீவிரமாக, ஒரு விளையாட்டாக அல்ல, இறைவன் இருக்கின்றானா, அவனை பார்க்க வேண்டும் என்ற ஒரு தீவிரமான உந்துதல், வேட்கை, அத்தகைய ஒரு வேட்கையுடன் தவியாக தவித்தார். அந்த ஒரு கேள்வி அவரை வாட்டி எடுத்தது. உண்மையை உணர்வதற்காக அவர் அவ்வளவு பாடுபட்டார். அத்தகைய வேட்கையுடன் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இறைவனை காட்டுவது என்பது வேறு, ஏதோ புத்தகத்தை படித்துவிட்டு எனக்கும் காட்டுவீர்களா என்பது வேறு. எவ்வளவோ மகான்கள் இறைவனை பார்த்திருக்கின்றார்கள், உயர்ந்து அந்த ஜீவன் முக்தி என்ற நிலையை அடைந்திருக்கின்றார்கள். உண்மைதான், நம்முடைய பாரத தேசத்திலே அத்தகைய மகான்கள் அநேகம் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் ஒன்றை நாம் மறக்கக்கூடாது, அத்தகைய மகான்கள் உயர்ந்த தவத்தாலும், யோகத்தாலும், தியானத்தாலும், தியாகத்தாலும், தூய்மையான வாழ்க்கையாலும், வைராகியத்தாலும் அத்தகைய நிலையை அடைந்தார்களே அன்று அது ஏதோ விளையாட்டாக கைகூடிய ஒரு விஷயம் அல்ல. அப்படி விளையாட்டாக அது கைகூடவும் கூடாது. அவர்களுடைய வாழ்க்கை பவித்திரமானது, தியாகமயமானது, அன்புமயமானது, தபோமயமானது. உலகத்தையே துறந்து இரவும் பகலும் இறைவனுக்காக அழுது அத்தகைய உண்மையை உணர்ந்தவர்கள் அவர்கள் என்ற உண்மையை நாம் இன்றும் மறந்துவிடக்கூடாது.